புதுச்சேரியில் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பதாகவும் எனவே தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் எனவும் புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக சாலை மறியலில் ஈடுபட்ட அவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை எனவும் கூறியுள்ளார். பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் 500 காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் 200 கொடுத்துவிட்டு இன்று தேர்தலை மீண்டும் ஏழைகளை கொச்சப்படுத்தும் ஒரு தேர்தலாக மாற்றிவிட்டனர். பணம் கொடுத்து தான் வெற்றி பெறுவேன், மீண்டும் மீண்டும் இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன், இவங்களோட ரத்தத்தை குடிச்சு தான் வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த தேர்தலையே புறக்கணிக்கிறேன். ஃபோன் பண்ண நான் கலெக்டர் சாருக்கு, சார் தேர்தலில் பணம் கொடுத்துருக்காங்க, இதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டேன். மாவட்ட கலெக்டர் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை. எனக்கு புதுச்சேரியில் நடக்கின்ற தேர்தல் அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை. நான் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முறையான நம்ம டெல்லியிலிருந்து தேர்தல் அதிகாரிகள் இந்த தேர்தலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும்.